நீதான் உன் புருஷன் கூட சேர்ந்து வாழாம பொறுப்பே இல்லாம இருக்கேன்னா உன்ன மாதிரியே என் பையனும் இருப்பான்னு நீ நினைச்சியா? நான் ஆதிய பத்தி பேசினேன். நீ எதுக்கு சம்பந்தமே இல்லாம என்ன பத்தி பேசுற? நீ சம்பந்தம் இல்லாம ஆதிய பத்தி பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் பேசுறேன். அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா அப்புறம் எதுக்குடி அம்மான்னு ஒருத்தி நான் இங்க இருக்கேன்? நீ எப்படியோ போன்னு நான் அப்பவே விட்டுட்டேன். ஆனா என் பையனை நான் அப்படி விட மாட்டேன். ஏன்னா இவனை நான் உன்ன மாதிரி வளர்க்கல, இவனை பொறுப்பானவனா வளர்த்திருக்கேன். அப்படிப்பட்ட என் பையனே என்ன மதிக்காம போயிருக்கான்னா என்ன அர்த்தம் சொல்லு? இதோ இவங்க 2 பேரும் தானே அதுக்கு காரணம். இவங்க கல்யாணத்தையே நான் ஏத்துக்கல, ஏன்னா அது ஒரு திருட்டு கல்யாணம். அப்படி இருக்கும்போது இவளோட இவனை நான் ஹனிமூனுக்கு வேற அனுப்பணுமா? இங்க பாருங்க மேடம், திருட்டு கல்யாணம் அது இதுன்னு சொல்லாதீங்க. மண்டபத்துல வச்சு உங்க மக மதிக்கு தாலி கட்டத 100கணக்கான பேர் பாத்திருக்காங்க. அப்புறம் எப்படி அது திருட்டு கல்யாணம் ஆகும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தான் மகிழ்ச்சி மாதிரி ஒரு ஆளு வேணுங்கிறது. இல்லன்னா இவங்க பேசுறது மட்டும் தான் நியாயம்னு பேசிட்டே இருப்பாங்க. 1000 பேருக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருந்தாலும் அம்மா என்னோட சம்மதம் இல்லாம எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சல நீ, அப்படின்னா அது திருட்டு கல்யாணம் தானே? அன்னைக்கு நீ என் பையனோட மனச மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அதே மாதிரி அவனை ஏமாத்தி ஏற்காடுக்கு கூட்டிட்டு போய் இவளோட சேர்த்து வாழ வச்சிடலான்னு நினைச்சியா? நீ நினைச்சது கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா என் பையன் என்னைக்குமே என்னோட சம்மதம் இல்லாம இவள மனைவியா ஏத்துக்கவே மாட்டான். அப்படின்னா இவங்க ஏற்காடு போனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஸ்வேதாவை பின்னாடியே அனுப்பி என் ஃப்ரெண்டு மதிய கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? என்ன 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 யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இவள கொலை பண்ண நான் ஸ்வேதாவை அனுப்புனா? ஏய், என்ன ஸ்வேதா இவ ஏதேதோ வளரா? அத்தை, நான் ஏற்காடுக்கு போகவே இல்ல அத்தை. பண்ற தப்பெல்லாம் இவ பண்ணிட்டு ஏன் மேல பழிய போட்டு தப்பிக்க பாக்குறா. இப்படியெல்லாம் அடுத்தவங்க மேல பழி போட்டா தானே இவள யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதான் அவ இஷ்டத்துக்கு பேசுறான். மகிழினி, எதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன்ல. இப்ப எதுக்கு எங்க அம்மாவை பத்தி குறை சொல்லிட்டு இருக்க? அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. முதல்ல பேசாம இரு.